பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாக்கி பணத்தை எண்ணி பார்த்துட்டு இப்படி லட்சக்கணக்கில் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஆயிரக்கணக்கில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரி விடுங்க, எதுவும் வந்தது இதுவும் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு பணத்தை எண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கோமதி ஆட்டோல போறத மயிலு பார்த்துட்டு நேரா பக்கிம் கிட்ட வராங்க. பக்கிம் வந்து மயிலு வந்ததும் பணத்தை மறைச்சு வச்சுக்கிறாங்க. அம்மா அத்தைய வந்துட்டு போறதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா பொருளா அத்தை, ஆமா வந்துதான் போறா. என்ன இப்பன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுக்காகமா வந்துட்டு போறாங்க? ஏதோ சும்மா வேலையா வந்துட்டு போறாங்களா? இல்ல இல்லையே, கண்டிப்பா அப்படியெல்லாம் வர வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா ஏதாவது விஷயம் இருக்கும். என்ன விஷயமா இருக்கும்ன்றாங்க. உன்னுடைய வயித்துல வளர்றது அவங்க வீட்டு வாரிசா, அதுக்கு பணம் வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் ₹1 கூட வேண்டாம் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்ப உன் கையில பின்னாடி இருக்கிறது என்ன பண்ணும்? குடுமா குடுன்னு சொல்றாங்க. ஏடி அவங்க குடுத்தாங்க, நான் வாங்கிக்கிட்டேன். இங்க பாரு, நீ வயிற்று புள்ளிய வச்சுட்டு கஷ்டப்பட்டு இப்படி அவஸ்தைப்படணும்னு என்ன அவசியம் இருக்குன்றாங்க. இப்ப பணத்தை குடுக்கறியே முடியாதான்னு சொல்லி கேக்குறாங்க. குடுமான்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு கோவமா மயில் அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப வீட்டுல உட்காந்து எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மயில வந்து டோரை நாக் பண்றாங்க. உடனே கோமதி, என்ன மயில இந்த நேரத்துக்கு வந்திருக்க? அத்தை, நீங்க கொடுத்த பணம் எனக்கு வேண்டாம். நான் உனக்காக கொடுக்கல, குழந்தைக்காக கொடுத்தேன். அதுதான் அத்தை, வேண்டாம்னு சொல்லிட்டு பணத்தை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறாங்க. உடனே இதை கேட்ட சரவணன் வந்து, பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா, பணத்தை எடுத்துட்டு வந்து குடுன்னு சொன்னீங்களே, கடைசியில என்ன மாதிரியான வேலை பண்ணிருக்கா பாத்தீங்களா? நான் வர்ற கோவத்துக்கு அவளுக்கு ஏதாவது கேட்டுருவேன், ஆனா கேட்காம இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொன்னதும் இதை முறைச்சு பார்த்துட்டு பாண்டியன் வந்து, இனி எப்பவுமே அமைதியா இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப சரவணன் அஞ்சலி கிட்ட எல்லா விஷயமும் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அஞ்சலியும் வந்து, சரவணா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவான ஃபைண்ட் ஆஃப் வியூ இருக்கு சரவணான்னு சொல்லிட்டு மயிலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினதும் சரவணனுக்கும் கோவம் வருது. என்ன அஞ்சலி, எல்லாரும் பேசுற மாதிரி நீயும் பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப சரவணன் கேட்க கரெக்டா அந்த இடத்துக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே கதிர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே போனை கட் பண்ணதும் சரவணன் வந்து, எல்லாருமே இப்படி இருக்காங்க, என்னால ஏத்துக்க முடியல. மயில் பண்ண விஷயத்தை எல்லாம் மறந்துட்டு எல்லாரும் என்ன வந்து குறை சொல்றாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ண, அண்ணன், மயில் அண்ணி பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். அதெல்லாம் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நம்ம அப்பா அம்மா சுச்சுவேஷனே பாரணும், குழந்தைக்காக பார்க்கணும். டேய், குழந்தைக்காக நான் எதுவுமே பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பா குழந்தைக்கு தேவையான எல்லாமே பண்ணுவேன். ஆனா மயிலு கூட மட்டும் என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. உன்னை யாருமே வாழ சொல்லி ஒன்னும் கட்டாயப்படுத்தலன்னு சொல்லிட்டு சரவணனும் கதிரும் பேசிட்டு இருக்கும்போது சக்திவின் முறைச்சு பார்த்துட்டே உள்ள போறாங்க. என்ன இவர் பாட்டுக்கு முறைச்சிட்டு போறாருன்னு சொல்லி பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. விடு விடு, அவர் என்ன முறைச்சு பார்க்கறது புதுசுன்னு சொல்லி பேசிட்டு இருந்ததும் உடனே சக்திவேல் கிட்ட வந்து மாறி கேக்குறாங்க. என்னங்க, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? என்ன சாப்பாடு ஒண்ணுதான் குறையா இருக்கா? எல்லாரும் ஏதேதோ விஷயத்த மறைக்கிறாங்க. சாப்பாடு விஷயம் உனக்கு பெருசா தெரியுதான்னு கோவப்பட, உடனே முத்துவேல், என்ன சக்தி, என்னதானே பேசுற? உனக்கு தான் நான் சொல்லிட்டேனே, ஆபரேஷன் நடந்த விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன்னு, அப்புறம் என்னடான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் அதை கேட்கல. 2 ஓடுகாலையும் வீட்டுக்கு வந்தாங்களாமே, ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? அது இல்லாம அந்த பாண்டியன் கூட உட்கார்ந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? இதெல்லாம் என்ன வேலைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேக்குறாங்க சக்தி. இதுக்கு முத்துவேலோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.